கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பரிந்து பேசும் ஜெபம். இந்த ஜெப வேளையிலே நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிற காரியம், ஜெப குறிப்பு, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கான வசனம் கொலோசையர் 4:5 புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அருமையான வசனம் இல்லையா? நம்மள எத்தனை பேர் காலத்தை சரியான விதத்தில் பயன்படுத்துகிறோம்? அப்படி நம்ம சொன்னால் யாருமே நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிறது இல்லை இல்லையா? நான் டைமை கரெக்டாக யூஸ் பண்ணுறேன், நான் நேரத்தை சரியான விதத்தில் நான் செலவழிக்கிறேன், யாராலையுமே இன்னைக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சொல்ல முடியாது. இதனால தான் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாமல், ஒற்றுமை இல்லாமல், ஒரு பிளவுபட்டது போல ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அது எதனாலன்னா பிஸி, எல்லாரும் பிஸி லைஃப்ல, வேலையில பிஸி, ஊழியத்துலேயும் பிஸி, ஸ்கூல்ல பிஸி, காலேஜ்ல பிஸி, எல்லா இடத்துலையும் பிஸி. இந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம எவ்வளோ காரியங்களை முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம போயிட்டு இருக்கோம். சற்று சிந்தித்து பார்த்து இந்த காலம் ஆகிய ஒன்றை அதை பிரயோஜனப்படுத்திக்கோங்கன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா அது எவ்வளோ ப்ரெஷியஸ் பாருங்க. தேவனுக்காக செலவிடுவது, தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த குடும்பத்தோடு செலவிடுவது, இதெல்லாம் எவ்வளோ முக்கியம் இல்லையா? இந்த காரியத்துக்காக நம்ம இப்போ ஜெபிக்கலாமா? மெயினாக இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறது என்னன்னா, தேவனுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நம்ம அதிகமாக நேரத்தை செலவிடணும். அதுக்காக தான் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம் வாங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திர ராஜா. ஆம் தகப்பனே, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள சொன்னீங்க ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் அந்த 24 மணி நேரத்தில் ஏசப்பா நாங்கள் எவ்வளோ டைம் இருந்தாலும் ஆண்டவரே உம்மை தேட நேரம் நாங்கள் ஒதுக்கறதில்ல. உம்மை குறித்து தியானிப்பதற்கும், உம்மோடு உறவாடுவதற்கும், உம்மை துதிப்பதற்கும் ஆண்டவரே நாங்கள் நேரம் ஒதுக்கறதில்ல ஆண்டவரே. அதே போல் குடும்பத்தோடையும் நாங்கள் சரியான விதத்தில் நேரம் செலவிடுறதில்ல ஆண்டவரே. எங்கள் சிந்தையெல்லாம் எப்பவுமே ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சன்ட்ன்ற நிலைமையில தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் ஏசப்பா. இந்த ஜெப வேளையிலே இதை நினைத்து உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலமானதை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்டு உங்களுடைய நாம மகிமைக்கென்று ஊழியத்தை செய்யவும், குடும்பத்தை பராமரிப்பதிலும், பிள்ளைகளை கவனிப்பது, எல்லா காரியத்திலும் நாங்கள் ஞானமாய் நடந்து கொள்ள கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இந்த காலத்தை ஆண்டவரே அவர்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தையும் பலனையும் பரிசுத்தத்தையும் தந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.